பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். தூக்கம் ஐயா, அதை விட கன நித்திரையின் ஆவி. ஏன்னா இந்த தூக்கத்தை ஒரு ஸ்பிரிட் என்று வேதம் சொல்லுகிறது, ஆவி என்று சொல்லுகிறது. ஏன்னா அளவோடு இருந்தால் அது மனிதனுக்கு வருகிற அசதிகளினாலே வரும். தன்னறியாமல் இன்றைக்கி ஆடி ஓடி வேலை செஞ்சுட்டு வந்தால் படுத்த உடனே சிலர் தூங்கிடுவான். சிலர் பார்த்திங்கன்னா எப்போ படுத்தாலும் தூங்குவான், எவ்வளவு நேரம் தூங்குவான், அளவே இல்லாமல் தூங்குவான். அந்த தூக்கம் என்ன செய்யுமா? உங்களுடைய வேதத்தை தயவு செய்து எங்கு இருந்தாலும் தேடி கையில் எடுத்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு எல்லாரும் திருப்பி கொள்றீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? இயேசுவே நாமத்தினால் இன்பம் உள்தையாவனுக்கும் நன்றி உள்ள இதயத்துடன் குடினோமில் நாளிலே இயேசுவே நாமத்தினால் இன்பம் உள்தையாவனுக்கும் நன்றி குடினோமில் நாளிலே எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்றும் உண்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கெல்லாம் ஜீவிப்போம். உலகில் மனம் அவனில் நடந்தோ கண்டடைந்தோ நிலையில் உலகில் ரயிலோ ஜீவன் கண்டடைந்தோ எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்றும் உண்மையே சேவிப்போம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டுமா? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சோம்பல் என்ன செய்யும்? தூங்கி விழப்பண்ணும். நல்ல கவனிங்க. நான் ஒரு சமயத்தில் கேரள சர்வீஸுக்கு போயிருந்தோம். அப்போ என் கூட கண்ணு அவங்கள கூட்டிகிட்டு போகிறது உண்டு. இதில் கொஞ்சம் பார்வை தெரிஞ்ச, அதாவது லோ விஷன் என்று சொல்கிறாங்களே, அப்படி தெரிஞ்சவங்களும் கூட கூட்டுறோம். ஏன்னா ஒரு உதவியாக இருக்கும். ஃபுல்லாக பார்வையில்லாமங்கள கையை பிடிச்சி கூட்டு போனோம். ஒரு படி வந்தால் சொல்லணும், கல் வந்தால் சொல்லணும். ஏன்னா எல்லோரும் விரும்புகிறது என்னென்னா, இந்த கிறிஸ்மஸ் டயத்தில் வந்து என் வீட்டில் ஒரு ஜெபம் மட்டும் போயிட மாட்டிங்களா? நான் யாருக்கும் நோட்டீஸ் போட்டு போகிறதும் இல்லை, எந்த கவரும் போட்டும் ஒரு நாளும் கேட்டதும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் எனக்கு அப்படி சொல்லவும் இல்லை. ஏன்னா அவர் சொன்னது என்ன? நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை
ஆசீர்வதிப்பேன். அதுதான் அவருடைய எனக்கு கொடுத்த வாக்கு. நான் ஒரு நாளும் கேரள் வந்துருச்சுனோட நோட்டீஸ் அடித்து வீடு வீடாக போய் பிரதர் இத்தனை மணிக்கு வாரோம்லாம் சொன்னதே கிடையாது. ஏன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு எப்போ போனால் என்ன, அவங்க போட்டால் என்ன போடாட்டி என்ன, கூப்பிட்டா என்ன கூப்பிடாட்டி என்ன, அது நம்முடைய கடமை. ஏன்னா கலாத்தியர் 6:2 வாசிக்கிறோம். என்ன செய்யணுமா, அழகாக பவுல் எழுதியிருக்கிறார். கலாத்தியர் 6:2 மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். வாசிங்க பார்க்கலாம். 6:2 ஒருவருக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். அவருடைய பிரமாணம் என்ன, ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஏன்னா நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். அதனால தான் நம்ம பாடுறோம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஏன்னா நம்முடைய பாரத்தை அவர் மேல் வைக்கிறோம். அவர் நம்முடைய பாரங்களை சுமந்து தீர்த்தார். இயேசு சுமந்து தீர்த்தாரே, நான் சுமக்க தேவையே இல்லைங்கிறோம். ஆனால் மனிதர்களுக்குள்ள ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்யணும், சுமந்து பிரமாணங்களை நிறைவேற்ற வேண்டும். இது கடமை. அது மட்டுமல்ல, லூக்கா 2:10 வாசிக்கிறோம், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னரையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இந்த கிறிஸ்து பிறந்த செய்தியை அறியாதவங்களுக்கு சொல்லணும். ஆகையினால அறியறவங்களுக்கு போய் நான் நோட்டீஸ் போட்டு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஜெபிக்கணும். இதனால எல்லா வீட்டுக்கும் ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஆள் இருந்தாலும் சரி, கதவை பூட்டி இருந்தாலும் சரி, ஆளே இல்லைம்பாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வேளை வெளியூர் போயிருக்கலாம், ஒருவேளை ஏதாவது அலுவலாக போயிருக்கலாம், கத்துறவங்கள பத்திரமா கொண்டாந்து சேர்க்கணுமே, நான் ஜெபம் பண்ணிட்டு போவேன். எனக்கு கன்வெர்ட்டில் இப்படி ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஒரு நாள் நான் கூட்டிகிட்டு போயிருந்த ஒரு நபர், அவருக்கு என்ன வேலையோ தெரியாது, கண்ணு தெரியாத தான், பெரிய எந்த வேலையும் பார்க்கல, ஆனால் தூங்கி அப்படியே சோம்பல்ல அசதி வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பொத்துன்னு விழுந்தாரே பார்க்கணும். விழுந்த உடனே எனக்கு ஒரு பக்கம் யோசனை வந்துச்சு, எப்பா ஒன்று நல்லா தூங்கிட்டு வா, ஊழியத்தில் வந்து என்ன செய்யாத, தூங்கி விழாத. ஊழியத்தில் தூங்கினா உதவாக்கரையாக போனான்னு அர்த்தம். ஊழியத்தில் தூங்கிறவே என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. அதுலேயும் ஊழியக்காரன் என்ன செய்யக்கூடாது, அவன் யார் ஐயா, ஜாமக்காரன், காவல்காரன். ஏசாயா 56:10 என்ன வாசிக்கிறோம், மிக அழகாக எழுதி இருக்கிறார். வாசிக்க கேட்போமா? அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குறைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிற. நல்ல கவனிங்க, தூக்கம் மட்டுமில்ல, மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். எனக்கு அன்பார்களே, அநேகர் நித்திரை பிரியராகத்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் தூங்கினாலும் சரி, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். அப்படி தூங்குறது என்னத்தை கொண்டுட்டு வரும்? இங்கே நீதிமொழிகள் 19:15 திரும்ப முழுசு வாசிக்க பார்க்கலாம். மிக அழகாக நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள், சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். மறந்துடாதீங்க, சோம்பல்ல தூங்கி இருந்துட்டு அறுப்பு காலத்தில் போய் பிச்சை கேட்டால் கிடைக்குமா? எனக்கு அன்பானுடைய அநேக நேரங்களில் நமக்கு இது விளங்குறதில்லை.
அநேக நேரங்களில் நமக்கு இது விளங்குறது இல்லை. நாம் அசதியாக இருந்துடுறோம். தூக்கம் இருக்கணும், ஆனால் அளவோடு இருக்கணும். கடைசியில் தூங்கி தூங்கியே என்ன வந்துடும், உடம்பு பெருத்ததான் மிச்சம். கொரோனா வந்த காலத்தில் அநேகர் வீட்டுக்குள்ளேயே தூங்கி தூங்கி கடைசியில் என்ன ஆனதான் மிச்சம், உடம்பு பருத்ததான் மிச்சம். ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு அன்பானுடைய நமக்கு கொடுத்திருக்கிற காலம் கொஞ்சம். இந்த காலத்திலே நமக்காக தேவன் எத்தனையோ செய்திருக்கிறார். நாம் அவருக்காக என்ன செய்திருக்கிறோம்? ஏன்னா நம்ம பார்த்து இன்னைக்கு கேட்பாரு, என்ன பதில் வைத்திருக்கிறோம்? உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செஞ்ச? நாம் என்ன செய்திருக்கிறோம்? சோம்பல். அதனால தான் சொல்கிறாரு நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த சோம்பேறிக்கு ஒரு புத்தி சொல்றார். சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில், நல்ல கவனிங்க, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை நல்லா உட்கார்ந்து கவனித்து பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எங்க போய் ஞானம் இருக்கு? எறும்புட்ட. ஆண்டவர்கிட்ட ஞானம் இருக்கு. ஏன்னா வேதம் சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறைவாய் இருந்தால் சம்பூர்ணமாக கொடுக்கிறவர், யாவரையும் கடிந்து கொள்ளாதவர். அந்த தேவனிடத்தில் கேட்டோம். ஏன்னா அவர் தான் ஞானம். தூக்கம் இருக்கணும், ஆனால் சோம்பல் என்னத்தை கொண்டு வரும்? அசதியை கொண்டு வந்துடும். அசதி வந்துருச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தை நம்ம காதில் என்ன செய்யாது? ஏறாது. எனக்கு கண்பானுடைய அப்படி போகும்போது தூங்கி விழுல பக்கத்தில் அவங்க மேலே விழுந்துட்டார். ஏன்னா பயமாகி போச்சு. ஏன்னா பெண்கள் இருந்தாங்க. பாவம், இவர் விழுந்து அந்த அம்மாவுகளை என்ன செய்யக்கூடாது? நசிக்கிறக்கூடாது. நான் தான் சொன்னேன்ப்பா, தயவு செய்து போய் முதல்ல நல்லா தூங்கு, அப்புறம் வான்னு. ஆனால் தூக்கத்தினால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகளில் மிக அழகாக வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 10:5. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். நல்ல கவனிங்க, புத்தியுள்ள மகன். அறுப்பு காலத்தில் தூங்குகிறவன் லெச்சையை உண்டாக்குகிற மகன். 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு பிள்ளை யாரு? எப்ப இருப்பானா? திரும்ப அதை வாசிங்க. 2 பிள்ளை. கோடை காலத்திலே சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். அதே சமயத்தில் அறுப்பு காலத்திலே தூங்குகிறவன் அவனும் மகன் தான், ஆனா லட்சை உண்டு பண்ணுகிறான். அதனால தான் இந்த சோம்பேறியை பார்த்து சொல்றாரு, அப்பா நீ எங்க போ, எறும்பு எங்க இருக்கோ வீட்டுக்குள்ள எறும்பு வர்ற மாதிரி ஏதாவது செய்யுங்க, இல்லை எறும்பு இருக்கிற இடத்துல போய் பாருங்க. எறும்பு வர மாதிரி என்னையா செய்யணும்? கொஞ்சம் ஜீனியை போடுங்க, வேண்டியதில் அதே வந்துடும். யாரும் போய் சொல்ல வேண்டாம், எறும்புகளே வாருங்கள், நான் இங்கே உங்களுக்கு இனிப்பு வைத்திருக்கிறேன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அதுக்கு சுவாசத்தில் டக்குன்னு அந்த வாசனை தெரிஞ்சிடும். எங்கே இருந்தாலும் என்ன செய்யும்? எறும்பு வந்து மொக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு கண்வர்களை, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்னு சொல்லி நிப்பாட்டினா பரவாயில்ல. என்ன சொல்கிறாரு? இன்னும் கொஞ்சம் சொல்கிறாரு பாருங்க, வாசிங்க. மிக அழகா, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை நல்லா பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனோ அதிகாரியும் இல்லாதிருந்தும். யாருமே கிடையாது. நமக்கு எங்க போனாலும் லைன்ல நின்று சொல்றதுக்கு ஆள் இருக்கு. ரயில்வே கவுண்டருக்கு போனா கம்ப வச்சு தட்டி வருஷம் பஸ்ஸுக்கு போனால் வரிசையாக நில்லுங்க, ட்ரெயினுக்கு போனாலும் சரி நில்லுங்க வரிசையாக நில்லுங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து வரிசை நமக்கு சொல்லி, அப்போவும் நாம் இன்றைக்கி என்ன செய்ய மாட்டோம்? ஒருத்தரை தள்ளி விட்டு அங்கிட்டு முன்னாடி போயிடும். அப்படியே பையன் நண்டு ஒருத்தருக்கு முன்னாடி போயிடுப்போம். இல்லாட்டி கிராஸாக போய் நின்னாது ஊடையில் பூந்துட மாட்டோமான்னு பார்ப்போம். அதுக்கு ராஜாவும் இல்லை, தலைவனும் இல்லை, பிரபுவும் இல்லாதிருந்தும் என்ன செய்யுது? கோடை காலத்தில் அதுக்கு யாரும் போய் கோடை காலம் வருதப்பா, இப்போ நீ சம்பாரிச்சுக்கிட்டா தான், மழை காலத்தில் உன்னால் முடியாது, யாரும் அதுக்கு பள்ளிக்கூடம் வச்சு போதிக்கலை. ஆனால் அதுக்கு தெரியுது கோடை காலம். வாசிக்க. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அதுக்கு அறுப்பு காலம் தெரியுது, தூங்குறது இல்லை. ஆனால் அறுப்பு காலத்தில் தூங்குற மகன் இருக்கிறான்.
அவன் எந்த மகன்? லட்சையை அடைகிற மகன். எனக்கு அன்பானவர்களே, அறுப்பு காலத்தில் தூங்கினா, ஏன்னா சில சொல்லுவாங்க விதைக்கும் போது தூங்கிவிட்டு அறுக்கும் போது அறுவாளை தூக்கிட்டு போனால் என்ன பிரயோஜனம்? விதைக்கும் போதும் முழிச்சிருக்கணும், அறுக்கும் போதும் என்ன செய்யணும்? முழிச்சிருக்கணும். அநேக நேரங்களில் நமக்கு தெரியலை. நீதிமொழிகள் 23:21 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 23:21 வாசிக்க கேட்போம். குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவான். தூக்கம் கந்தைகளை உடுத்து. நல்ல கவனிங்க, தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். சோம்பேறியே எவ்வளவு நேரம் தூங்குவ? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், கை முடக்கி கொண்டு உறங்குவாயோ? அப்படின்னா உனக்கு என்ன வரும்? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். அப்புறம் வீட்டில் பட்னி தான். அறுப்பு காலத்தில் தூங்குற மகன் லட்சியம் அடைஞ்சு சோம்பலாக இருக்கிறவன் எப்படி தான் இருப்பான்? பட்னியாக தான் இருப்பான். உழைக்கணும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, கைகளில் பாடுபட்டு அதனுடைய பலன் சாப்பிட்டா அது செமிக்கும். சும்மா உட்காந்து தின்னுட்டு தூங்குனா செமிக்காது. அப்புறம் ஜெலிசில் வாங்கி குடித்தாலும் சரி, எண்ணத்தை வாங்கி குடித்தாலும் சரி, ஈனோவை போட்டு குடித்தாலும் சரி, எண்ணத்தை வாங்கி குடித்தாலும் செமிக்காது. நாம் வேலை செய்யணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கைகள் என்ன? நம்ம பாடுறோம், எனது 2 சின்ன கண்கள் தேவனை பார்க்க, 2 சின்ன காதுகள் அவர் சத்தம் கேட்க, 2 சின்ன கைகள் அவர் வேலை செய்ய, 2 சின்ன கால்கள் அவர் பாதை நடக்க, 1 சின்ன நாவு அவர் சத்தியம் பேச, 1 சின்ன இருதயம் அவருக்கு தாமே ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே, என்றென்றைக்கும் உமக்கே கீழ்ப்படிந்திருப்பேனாமே. நாங்கள் படிக்கும்போது இந்த பாட்டெலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கி எனக்கு அது மறந்ததே கிடையாது. எப்போவுமே அந்த வாலிப பிராயம் இருக்க கிடைக்காதுங்க. அப்போ கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளும் போது போய் தூங்கிட்டு பின்னாடி வந்தால் என்ன இருக்கும்? எனக்கு அன்பானவர்களே, தூக்கத்தினால தரித்திரம் தான் வரும், வறுமை தான் வரும், பட்னி தான் வந்து சேரும். வேலை போகாமல் இருந்தால் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கறது? எப்பேற்பட்ட மனுஷனும் வேலை செய்யும். பவுல் கூட கூடாரத்தில் வேலை செய்தான், தன் கைகள்னால வேலை செய்து சாப்பிட்டான். அதுக்காக இன்றைக்கி ஊழியம் பண்ணுறோம், வேலை செய்யக்கூடாதுன்னு இல்லை. நமக்கு ஒரு வேலையை வச்சுக்கிட்டு கூட ஊழியம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அதில் வர்றதே ஆண்டவருக்காக பயன்படுத்தலாம். நான்லாம் கண்டிப்பாக அப்படி இருந்தால் போயிருப்பேன். எனக்கு பார்வை இல்லாதனால தான் இன்றைக்கி முழு நேரம் ஆண்டவருடைய பணியில் நிற்கிறேன். இருந்தால் அதில் பார்த்து எத்தனையோ ஏழைகளுக்கு என்ன செய்யக்கூடும் என்று சிந்திக்கிற எண்ணம் எனக்கு வந்துடும். எனக்கு அன்பானவர்களே, தூக்கம் இருக்கணுங்க, அளவோடு இருக்கணும். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனால் எலியா சொல்லுகிறான் பாருங்க, 1 ராஜாக்கள் 18:27 வசனத்தை. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி யார? பாகால் தீர்க்கதரிசி முன்னாடி ஆடி பாடி பலியிட்டு, காலையிலிருந்து தங்களை கத்தியால் கீறி ரத்தம் வடிய ஆடி பாடி, ஒரு பலனும் இல்லை, ஒரு சத்தமும் இல்லை, ஒரு செயலும் இல்லை. ஆகையினாலே அவன் சொல்லுகிறான், மத்தியானம் வரைக்கும் பார்க்குறான். மத்தியான வேளையிலே எலியா என்ன சொல்றாரு? அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். ஏன்னா காது கேட்காது, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். ஏன்னா எரேமியா சொல்றாரு, காது எல்லாமே இருக்கும், ஆனால் அது எதனால? மரத்தினாலையும் ஆணியினாலையும் சுத்தியினாலையும் அறுக்கி நிறுத்தப்படுது. என கண்பானுடைய மிக அழகாக எழுதியிருக்கார். ஒரு மரத்தை வாசிங்க பாப்பா, எரேமியா 10ஆம் அதிகாரம் வாசிங்க.
எரேமியா 10ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். சரி, வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்கள் சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறான். அது தச்சன் கையாடுகிற பாச்சியால் பணிப்படும். வெள்ளியினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு சுத்தியினாலும் ஆணிகளினாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள். அவைகள் நடக்க மாட்டாதது. சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மையும் செய்ய முடியாது. அவைகளுக்கு சக்தி கிடையாது. ஆகையினால அவன் சொல்றாரு, பரியாசம் பண்ணி அப்ப ஒன்றும் செய்ய முடியாது. உரத்த சத்தமா கூப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க. அவன் தேவனாமே. அவன் என்ன செய்வான்? அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலா எங்கேயாவது வேலையா போயிருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்கி இருப்பான். அவனை தட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கும். ஏன்னா பார்க்கறதுக்கு இளவயதா இருக்கும் சிலர்லாம். ஏன்னா படுத்துங்கன்னா கிழமை மாதிரி தூங்குவாங்க. நான் சும்மா சொல்ல, ஆதியாகமம் 49:9 மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்காரு. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9. யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு போனாய். என் மகனே, சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? பாலசிங்கம் தான். ஆனா கிழவனை போல படுத்து தூங்கிடக்கூடாது. தூங்கினா வீட்டில் என்ன செய்யணும்? அடுப்பில் என்னதான் தூங்கும்? பூனை தான் தூங்கும். உன் தரித்திரம் மாறணும்னா கைகள்னால வேலை செய்யணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் வேலை செய்யாமல் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காரியத்தை கொஞ்சம் உங்கள் ஃபோன்லேயும் போடுவோம், யூடியூப்பில் போடுவோம், போட்டு காட்டுங்க. எழுந்து வேலை செய்யணும், ஏதாவது செய்ய வேண்டும், தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, அவன் சக்திக்கு தக்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் நிச்சயமாக சொன்னேன், வறுமை உன் பக்கம் கூட வராது. இல்லை, நான் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வீட்டில் இருக்கும். தொலைக்காட்சியில் கேட்குற நீங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஐயா, இந்த ஊழியமானது முற்றிலும் பார்வையற்ற மக்கள் மத்தியில் தான் வைத்திருக்கிறோம். இந்த பார்வையற்ற மக்கள் மத்தியில் எந்த காணிக்க வரும்னு வைக்கலை. அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமே. அவர்களும் ஐயா அந்த நித்திய ராஜ்யத்திற்குள் வரப்பட வேண்டுமே. அவர்களும் அந்த நரகத்துக்கு தள்ளப்படக்கூடாதே. இந்த பாரத்தோடு தான் 2 கண்ணும் தெரியாதவங்க, இன்றைக்கி நல்ல வேலை இல்லாதவங்க அநேக இடங்களில் பார்த்திங்கன்னா சிக்னல்லையும் சாலைகளிலும் இருக்கிறாங்க. இவர்களும் சத்தியத்தை அறியணும். இவர்களை போய் வேன் வச்சு கூட்டிகிட்டு வந்து சத்தியத்தை அறிஞ்சு இவங்களை சாப்பாடும் கொடுத்து திரும்பி எங்கே இறக்கணுமோ அங்கே கொண்டு விடுறோம். திருநெல்வேலியில் வந்து பாருங்கள், வாரத்துக்கு அதுக்கு மட்டும் 4000 ரூபா சாப்பாடு வாரம் எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அனுப்பியிருப்போம். மதுரையில் வந்து பாருங்கள், எல்லா குடும்பத்துக்கும் கணவன் மனைவி வந்தால் 4 கிலோ அரிசி கொடுத்து அனுப்புவேன். நீங்களும் ஒருவேளை இப்படிப்பட்ட தொழில் வைத்திருப்பீர்கள் என்றால் கொடுத்து உதவ கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்கள் பொருளாகவும் கொடுக்கலாம். ஏன்னா பொள்ளாச்சியில் ஒரு மனுஷன் இருக்கார், அவர் பேர் சொல்லக்கூடாது. அவர் பார்த்திங்கன்னா மாதம் கடுகு, ஜீரகம், வெந்தயம் இவற்றெல்லாம் அப்படி பார்சலில் தூக்கி போடுவார். பணத்தை பணம்னு பார்க்காம தூக்கி போடுறவர். அவருடைய குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த பார்வையற்ற மக்களுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை கொடுப்பேன். நீங்களும் உங்களுக்கு கர்த்தர் ஏவினால் நீங்களும் இப்படிப்பட்ட பொருட்களாக கூட அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வச்சுட்டு எனக்கு சொன்னீங்கன்னா நான் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கத்தான் செய்வோம். அது மட்டுமல்ல, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம். திருநெல்வேலியில் இன்னும் ஒரு அறை கட்டப்பட வேண்டும். ஏன்னா இட பற்றாக்குறை இருக்குது. மதுரையில் பெண்களை தங்க வச்சிருந்த இடத்துல ஓடு கூட மாற்றப்பட முடியாமல் இன்றைக்கி 20 வருஷமானதுனால அந்த ஓடெல்லாம் நொறுங்கி போய் ஒழுகுது. இனி ஓடு போட வேண்டாம், சென்ட்ரிங் போடணும். அதற்கு மட்டும் 6 லட்சம் ரூபா சென்ட்ரிங் போட தேவை உண்டு. கர்த்தர் ஒருவேளை உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்களே கூட அதை போட்டு கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வந்து இருந்து நீங்கள் பண்ணணும்.
ஐயா அவ்வளோலாம் முடியாது, என்னால் முடிஞ்சது செய்யணும். ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். ஒரு பார்வையற்ற மக்கள் திருமணத்திற்கு உதவலாம். 2 கண்ணு தெரியாங்களோ குடும்பமாக்கி வருஷத்துக்கு ஒரு திருமணம் செய்து வைப்போம். ரொம்ப என்னால் முடியாது. அவருடைய பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவலாம். ஒருவர் மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டான், அந்த ஃபியூனரல் காரியங்களுக்கு உதவலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். என்ன பிரதர் 24 மணி நேரம் ஜெபம்னு எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் இப்படி டைம் சொல்கிறீங்க. நானும் சொல்லலாம். சொல்லிவிட்டு ஃபோன் எடுக்காமல் உட்கார்ந்துருந்தா என்ன பிரயோஜனம்? நான் எடுத்து உங்களுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நீங்கள் எவ்வளவோ பாரத்தோடு கூப்பிடுவீங்க. அந்த பாரத்தை நான் புரிந்து கொண்டு எடுத்து உங்களுக்கு பதில் சொன்னால் தான் சந்தோஷம். இல்லாட்டா ஆமாம் இவங்களுக்கு அடித்து என்ன பண்ண எடுக்க மாட்டாங்க. அப்படி உங்கள் கவலை யார்கிட்டயா சொன்னால் தான் உங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டு. அதை ஜெபிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆறுதல் உண்டு. 10லேருந்து 5க்குள்ளே ஜெபம் பண்ணு. தாராளமாக சொல்லுங்கள். ஒரு வேளை உதவணும். எப்படி பிரதர் உதவ? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பேலாம். இதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, ஒரு அட்ரஸுமே இல்லை. ஐயா நான் தபால் வழியாக காசோலையை அனுப்புகிறேன். ஆர். அகஸ்டின், தபால் பெட்டி எண் 7, நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. இதுக்கு போட்டால் தாராளமாக வந்து சேர்ந்துடும். உங்கள் ஜெப காரியங்களை இதற்கு எழுதலாம். அது மட்டுமல்ல, ஐயா நாங்கள் வந்து பார்க்கலாமா? ஐயா தாராளமாக வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, அலைஞ்சிடக்கூடாது. நான் காத்திருந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன். வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நானும் அதற்கு ஆயத்தமாக உங்களுக்காக நின்று உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டி திருப்பி அனுப்புகிற வரைக்கும் உங்களோட இருந்து அனுப்பி வைப்பேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே தூக்கம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அநேகர் பிரியப்படுகிற காரியம் தூக்கம்தான். ஆனால் தூக்கத்தினாலே வருகிற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? தூக்கத்தினாலே இழந்தவர்கள் எத்தனை பேர், ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் எத்தனை பேர், அவைகளெல்லாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் எனக்கும் எங்களுக்கும் கற்றுக்கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் இருந்து கொண்டு ஐயோ என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரசவ காலத்தில் இருக்கிற அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். பிறரிடத்தில் சொல்ல முடியாமல் நோயின் கொடுமையினால் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கவலைகளையும் கண்ணீரையும் மாற்றும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.